ஹலோ நண்பா, வணக்கம். நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டு டேரக்டர்களை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற டேரக்டர்கள் பொறுத்தளவுக்கு எப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோக்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ரைட்டு, சரிதான். ஆனால் ஹீரோயினி மட்டும் அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அசாம்லேருந்து கயாடு லோகர்னு ஒரு அதர் மாநிலத்திலேருந்து வர ஹீரோயினி கொண்டு வந்து அதை தமிழ் சினிமாவில் பிரபலப்படுத்துகிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் பெண்களே இல்லையா? தமிழ்நாட்டில் அழகான பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க. ஏன் அவங்க மாரி ஆள்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டேரக்டர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க? அப்போ தமிழ் பெண்கள் முன்னேறது உங்களுக்கு பிடிக்கலன்னு மறைமுகமாக நீங்கள் காட்டுறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பணம் தேவைப்படுது, தமிழ்நாட்டில் வீடு தேவைப்படுது, தமிழ்நாட்டோட தேட்டர் தேவைப்படுது, தமிழ்நாட்டு மக்களோட வரி பணம் தேவைப்படுது, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி அதை திரைப்படம் எடுத்து அதில் நீங்கள் சம்பளம் வாங்க தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? என்ன லாஜிக் இருக்குது? இதேமாரி போயிட்டு இருந்தால் தமிழ் சினிமா எங்கே தான் போயிட்டுருக்கு? அதர் மாநிலத்தில் வர எல்லா பெண்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறத நாங்கள் தப்புன்னு சொல்ல. தமிழ்நாட்டிலையும் அழகான பெண்களும் இருக்காங்க, அழகான ஆண்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதர் மாநிலத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அழகான பெண்கள் தான். நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம மறுக்கிறத பார்த்தா அப்போ தமிழ் பெண்கள் முன்னேறி வரதும் உங்களுக்கு பிடிக்கல. ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு என்னால் இந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியல.